வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி திருவிழா கிருஷ்ணர் ஜனனம் செய்ததிலிருந்து 10 நாளைக்கு பக்தர்களால் அழகா கொண்டாடப்படும். அதுல இன்னைக்கு 6வது நாள் திருவிழாவில் நாம இருக்கோம். இந்த திருவிழாவில் இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும், நீங்க எல்லோரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இறைவன் 10 அவதாரங்கள் எடுத்தார். அந்த 10 அவதாரங்கள்ல மிக சிறப்பா சொல்லப்படக்கூடிய அவதாரம் ஸ்ரீ ராம அவதாரம், ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். ஏன் இந்த 2 அவதாரங்கள் மட்டும் சிறப்பா சொல்லப்படுது அப்படின்னா, ஸ்ரீ ராம அவதாரமும் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரமும் மனிதர்களோடு மனிதராக இறைவன் அவதரித்து அவர்களோடு வாழ்ந்து அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களை தானும் அனுபவிச்சு அதுல உள்ள வாழ்வியல் நெறிகள் எல்லாம் சொல்லி, தர்ம நெறிகள் எல்லாம் சொல்லி வாழ்ந்து காட்டிய அற்புதமான அவதாரங்கள் இந்த ஸ்ரீ ராம அவதாரம், ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். இதுல மிக சிறப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தை எல்லாரும் மிக சிறப்பாகவும் அழகாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுவாங்க. அதுக்கு காரணம், ஸ்ரீ கிருஷ்ணர் இளம் குழந்தையிலேயே பல லீலைகளை தத்துவார்த்தமா செய்து மக்களோட மக்களா ஆனந்த குதூகலிப்போட வாழ்ந்த ஒரு அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்துல அவருக்கு ஏராளமான கஷ்டங்களோட தான் அந்த அவதாரம் தோன்றுது. அவர் பிறக்கும் போதே சிறையிலிருந்து தான் பிறக்கிறார். அங்கிருந்து அவர் வேற இடத்துக்கு மாற்றப்பட்டு பாதுகாப்புல வளர்க்கப்படுறார். அங்கு ஏராளமான ஆபத்துகள் அவருக்கு வருது. அதெல்லாம் சிரித்த முகத்தோட எதிர்கொள்றார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு லீலைகள்லையும் நிறைய தத்துவங்கள் அடங்கி இருக்கும். ஆனா நம்முடைய சில அறிவுஜீவிகள், அவர் வெண்ணெய் திருடினாரே, சேலைகள் எல்லாம் திருடினாரே, அது எப்படி இறைவன் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போ அண்ட சராசரங்களை படைத்து அகில உலகத்தையும் படைத்து இந்த கேட்கிறாரே கேள்வி, இவங்க தாத்தாவை படைச்சு அவருடைய அப்பாவை படைச்சு இவரையும் படைச்சு வாழ வச்சு காத்து கொண்டு இருக்கக்கூடிய இறைவனுக்கு 1 கிலோ வெண்ணெயை உற்பத்தி பண்ணி சாப்பிட்டுக்க முடியாதா? ஆனா இந்த மறைமுகமா அந்த வெண்ணெய்களை எடுத்து அவர் சாப்பிட்டதனுடைய தத்துவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அதை உள்ளூர்ந்து அந்த விஷயங்களை ஆழ்ந்து படித்தாலோ அல்லது பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டாலோ தான் அதனுடைய தத்துவங்கள் நமக்கு புரியும். இப்போ நிறைய பேர்கள் தன்னுடைய சுயசரிதை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அதுல நிறைய அவர்கள் செய்த அயோக்கியத்தனத்தெல்லாம் மறைச்சிட்டு அவர் உயர்ந்த சத்திய கீர்த்தி போலவும் தர்மவான் போலவும் உள்ள விஷயங்களை மட்டுமே காட்டி எழுதுவாங்க. இதை நினைச்சிருந்தா பகவான் இது மாதிரியான கேள்விகள் நீங்க கேட்காத அளவுக்கு ஒரு உயர்வான விஷயமாவே அந்த ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்தை எழுதியிருக்க முடியும், நமக்கெல்லாம் காட்டியிருக்க முடியும். ஆனா இதுக்குள்ள இருக்கிற தத்துவங்களை நமக்கெல்லாம் உணர்த்தணுன்றதுக்காகத்தான் இது மாதிரியான எளிமையான லீலைகள் எல்லாம் செய்து அவர் காண்பிக்கிறார். இதே மாதிரி தான் ஒரு நாள் யசோத அம்மா ஒரு டம்ளர்ல பால் எடுத்துக்கிட்டு வந்து பூங்காவில் விளையாடிக்கிட்டு இருக்கிற அந்த குழந்தைகிட்ட, ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணா கிருஷ்ணா இந்த பாலை குடிச்சிட்டு போவா அப்படின்னு கூப்பிட்டா, எல்லா குழந்தையும் போலையும் நான் வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லி அவர் விளையாடிட்டு இருப்பார். இப்போ ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஒரு ஆசை இருக்கும், நிறைய முடியை நீளமா வளர்த்துக்கணும், தலைமுடிய அதுல நிறைய கொண்டையெல்லாம் போட்டு பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி மயிலிறகெல்லாம் சொருகி அழகுபடுத்திக்கணும்னு அவருக்கு ஆசை. இதை சொல்லி கூப்பிட்டா கிருஷ்ணன் வருவான் அப்படின்னு சொல்லி, கிருஷ்ணா இந்த பாலை குடிச்சீன்னா உன்னுடைய முடி நீளமா வளரும் அப்படின்னு சொன்ன உடனே தூரத்துல இருந்த அந்த கிருஷ்ணன் வேகமா ஓடி வந்து அந்த பால் டம்ளரை பிடுங்கி கடன்னு குடிக்க ஆரம்பிச்சார். ஒரு கைனால பால் டம்ளரை பிடிச்சிக்கிட்டார், குடிச்சுக்கிட்டே இருக்கிறார். இன்னொரு கைனால தன்னுடைய தலைமுடியை எடுத்து நீளத்தை இழுத்து பார்க்கிறார். கிருஷ்ணா என்ன செய்யற அப்படின்னு யசோதா அம்மா கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நீ தானே பால் குடிச்சா இந்த முடி நீளமா வளரும்னு சொன்னீங்க, அதான் வளருதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே, கிருஷ்ணா இந்த பாலை குடிச்சா அது உள்ள போய் ஜீரணமாகி அது சத்தா மாறி முடிக்கெல்லாம் போகி அது நிறைய நாள் எடுக்கும்பா, உடனே எப்படி வளரும் அப்படின்னு சொன்ன உடனே, ஏம்மா கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் 2 சுத்து கோவிலை சுத்தி வந்துட்டு கொஞ்சம் சூடம் ஏத்திட்டு கொஞ்சம் பூ அர்ச்சனை பண்ணிட்டு உடனே வீட்டுக்கு போய் பலன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறாங்களே, இப்போ நான் பாலை குடிச்சுக்கிட்டே இந்த முடி வளருதான்னு பார்க்கறதுல என்ன தவறு அப்படின்னு கேட்ட உடனே யசோத அம்மாவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த சின்ன வயதுல இவ்வளவு பெரிய தத்துவத்தை இந்த குழந்தை சொல்றானே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லயும் ஸ்ரீகிருஷ்ணர் தத்துவங்களோட கூடிய லீலைகளை தான் செய்வார். அதை நாம ஆழ்ந்து படிச்சு அல்லது படிக்க முடியலன்னா பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு லீலைகள்லையும் இருக்கக்கூடிய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம், அவனுடைய அருளை பெறலாம். வணக்கம்.